ஹாய் மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷலான சூப்பர் டேஸ்டி ப்ளம் கேக் தான் பார்க்க போகிறோம். வித்தவுட் ஆல்கஹால். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு நீங்கள் இதை சோக் பண்ண தேவையில்லை. ரொம்ப சிம்பிளான பொருளை வச்சு பண்ணிடலாம். இதுக்கு நீங்கள் டேட்ஸ் வந்து ஒரு 10 டேட்ஸை குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. ஒரு 20 பிளாக் கிரேப்ஸு, 10 ஒயிட் கிரேப்ஸ், 20 ஒயிட் கிரேப்ஸ் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நான் ஃப்ரூட் மிக்ஸ் ஜாம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஒரு கப்பு டூட்டி ஃப்ரூட்டி, அப்புறம் பாதாம் அண்ட் வால்நட் எடுத்துக்கோங்க. சுகர் வந்து இதுக்கு மொத்தமாக 3/4 கப்பு சுகரை ஃபஸ்ட்டு 1/4 கப்பு சுகரை இந்த மாதிரி ஒரு பேனில் போட்டு அதை வந்து நல்லா கேரமலைஸ் ஆக விடுங்க. பிகாஸ் நம்ம இதில் ரம் ஆட் பண்ணாததால் நம்ம வந்து சுகரை வந்து அந்த ப்ரௌன் கலருக்கு கொண்டு வரணும். இதில் வந்து ஹீட்டை வந்து பார்த்து மெயின்டைன் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா ஹீட் ஓவர் ஆகி சுகர் வந்து ரொம்ப கருகிடுச்சுன்னா கேக் கண்டிப்பாக ஸ்பாயில் ஆகிடும். அந்த மாதிரி கருகிடுச்சுன்னா இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி சுகரை வந்து கேரமலைஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நல்லா டாஃபி ப்ரௌன் வந்துருச்சு எனக்கு பக்காவாக. இதில் நான் ஒரு 1/2 கப்பு இல்லைனா 1/4 கப்பு தண்ணி அதை வந்து டைல்யூட் ஆக்குறேன். ஏன்னா அப்போ தான் அந்த கலர் வரும், பாக ஆகாது. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருந்த டூட்டி ஃப்ரூட்டி, ட்ரை கிரேப்ஸு, டேட்ஸு, நட்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு அந்த தண்ணியில் ஃபுல்லாக அது குக் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதை வந்து சோக் பண்ணலை, அதனால் இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரூட் மிக்ஸ் ஜாம் நான் எடுத்திருக்கேன். இது எல்லா ஃப்ரூட்ஸுமே இருக்கும். ஸோ இதையும் போட்டு நல்லா உடச்சி விட்டு அதை இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நான் வந்து ரொம்ப திக்காக்குனதால எனக்கு எடுத்து போடுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் நான் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணேன். ஸோ நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிவிடுங்க. பக்காவாக நம்மளுக்கு வந்து இந்த மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை தனியாக அப்படியே ஆறுறதுக்கு வச்சுருங்க. இதோட குவான்டிட்டி என்னென்ன போடணுன்ட்டு நான் இப்போ பின்னாடி சொல்கிறேன். இதோட குவான்டிட்டி என்னென்னா 1 கப்பு மைதா, 3/4 கப்பு சர்க்கரை, 1/4 கப்பு எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர். அதில் பாதி 1/4 கப்பு சர்க்கரையை தான் நம்ம ஃபஸ்ட்டு கேரமலைஸ் பண்ண எடுத்துட்டோம். அதனால் நான் இங்கே 1/2 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதுதான் இதோட குவான்டிட்டியே. இதில் வந்து எந்த இதுவும் பண்ணிடாதீங்க. இது 1/2 ஸ்பூன் வந்து நான் பேக்கிங் பவுடர் அண்ட் 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா வந்து நான் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா சால்ட்டு போட்டுக்கோங்க. இதில் மெயினான இதுவே வந்து ஒன்று நீங்கள் சின்னமன் பவுடரை ஆட் பண்ணணும். நான் வந்து கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் ப்ளம் கேக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் ட்ரை ஜிஞ்சர் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 2 முட்டை வந்து எடுத்திருக்கேன். அந்த 2 முட்டையை நல்லா ஃபோம் ஆகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணுறதுமே நீங்கள் 3 அந்த ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக சுகரை ஆட் பண்ணி பீட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நல்லா டக்குன்னு பீட் ஆகணும்னு சொல்லிட்டு 5ல் அந்த மாதிரி ஓவர் ஸ்பீடில் வச்சிங்கன்னா நல்லா கேக் ரைஸ் ஆகும். பட் நடுவில் மட்டும் நல்லா டென்ஸ் ஆகி கீழே மறுபடியும் பதிஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஃபோமி கன்சிஸ்டன்சியில் வரும்போது அந்த 1/4 கப்பு எண்ணெய் இருந்துச்சு இல்லையா, அதையும் போட்டு நான் 3 அந்த ஸ்பீடில் தான் வச்சு மீடியம் ஸ்பீட்லேயே நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ கொக்கோ பவுட்ரு, மைதா, அந்த கரம் மசாலா, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுட்ரு அண்ட் சால்ட் எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி ஃபோல்டிங் மெத்தடில் நீங்கள் நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இந்த டைமில் பீட்ரு வச்சிங்கன்னா அந்த எக்கோட அந்த ஏர் எல்லாமே வெளியே போய் இதுவாகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு கேக் இந்த மாதிரி கேக் பேட்டர் கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வந்திருக்கு. இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்ல, ஆறுன அப்புறம் இந்த மாதிரி உருகிடுச்சு. ஸோ நான் கொஞ்சமாக ஒரு 1 இல்லை 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் டைல்யூட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபோல்டு மெத்தடில் நல்லா அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி அந்த மிக்ஸ்சர் வந்து ஃபுல்லாக கேக்கில் படற மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன். சீரியஸாக சொல்கிறேன், டேஸ்ட்டில் அல்டிமேட்டாக இருந்துச்சு. நான் கேக் வந்து எப்போவுமே செஞ்சால் நான் சாப்பிட மாட்டேன். பட் நானே இதிலேருந்து ஒரு பாதி கேக்கை சாப்பிட்டுட்டேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கிறிஸ்மஸ்க்கு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து பேக்கிங் பேனில் வந்து ஆல்ரெடி பட்டர் பேப்பர்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போது இந்த மிக்ஸை வந்து அதில் போட்டுட்டு உங்களுக்கு மேலே வந்து நீங்கள் ட்ரை நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் உங்களோட ஆப்ஷன் தான், எவ்வளோ வேணால் போட்டுக்கோங்க. ஓவனில் 180 டிகிரி செல்சியஸில் 25 to 30 மினிட்ஸ் குக் பண்ணிவிடுங்க. சூப்பரான ப்ளம் கேக் ரெடி ஆகிடும். ஏன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சீரியஸாக ஒர்த் த ட்ரைன்னு நான் சொல்லுவேன். இன்க்ரீடியன்ஸ் இங்கே கொடுக்குறேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாய்.